சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் நல்லா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம திருமாவளவன் அவர்கள் சொல்லியிருக்காரு. ஆம்ஸ்டாங் கொலை வழக்கா இருக்கட்டும், இல்லை ஆகாஷ் அவர்களுடைய இதுவாக இருக்கட்டும், இப்போ சமீபத்தில் சிங்கப்பெருமாள் கோயிலில் வெட்டி கொல்லப்பட்ட ஒரு இளைஞனாக இருக்கட்டும், ஆம்ஸ்டாங்குடைய குடும்ப உறுப்பினர்களே குற்றம் சாட்டுறாங்க. அதுல அரசியல் அவங்க திமுகவுடைய கூட்டணி கட்சி. அதுல திருப்பி ஒரு கொலையாளியை கூப்பிட்டு போலீஸ் சுட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? அந்த ரகசியம் தெரிந்த குற்றவாளியை போலீஸ் சுட்டுருக்காங்க. அப்ப ஆளுங்கட்சியை காப்பாத்துறதுக்கான விஷயம் அப்படின்னு தானே கருதப்படுது. மற்ற ஜாதியை சேர்ந்தவங்க எல்லாம் திருமாவளவனாலே இருக்கிறாங்க. அதனால திருமாவளவன் ஒரு பெரிய அரசியல் சக்தி கிடையாது. KN மேல எஃப்ஐஆர் போடுங்கிறான். உயர் நீதிமன்றம் எஃப்ஐஆர் போடுறாங்களா? அப்ப தப்பு செய்யறவங்களை விட்டுறாங்க. பொன்முடிக்கு 3 வருஷம் ஜெயில் எடுத்தாங்க. சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் கோடிக்கணக்கான பணத்தை செலவு பண்ணி பொன்முடியை திருப்பி கொண்டாந்த மந்திரியாங்க. மனசாட்சிக்கு விரோதம் இல்லையா? அவர் செந்தில் பாலாஜி கைதெல்லாம் பண்ணி அவர் மேல அவ்வளவு குற்றச்சாட்டு. எந்த ஆட்சி வந்தாலுமே டிஜிபியில IPSல மூத்த அதிகாரிகள் சீனியர்கள் போட போறாங்க. உங்களுக்கு என்ன சீனியர்களை விட்டுட்டு உங்களுக்கு வேண்டிய உங்களெல்லாம் ஜூனியர்கள் எல்லாம் போடுவீங்க. தமிழ்நாட்டுல எல்லாம் இழிச்சவன் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருப்பான். சுப்ரீம் கோர்ட்ல பிரேமலதா சபரீசனை பிடிச்சு, ஏவா வேலுவை பிடிச்சு, இவங்களை பிடிச்சு வெறும் அரசியல் மட்டும் இருப்பாங்க. சொந்த பிரச்சனைகள், சொந்த டீலிங் இதெல்லாம் முடிச்சு விட்டாங்க. அதனால அவங்களுக்கு ஸ்டாலினை ஏமாற்றி என்னை பொறுத்தவரை அதுக்கு காரணம் சார் இதுல 75 லட்சம் வாக்காளர்கள் போலி வாக்காளர்கள் நீக்கப்பட்டாங்க. அப்ப அதை நீக்கினதுனால அதை ஈடுகட்டுவதற்கு என்ன செய்யும்? அதுக்காகத்தான் இந்த 16 கட்சி எல்லாம் கூட்டிட்டு ஏதோ ஒரு தொகுதிக்கு 1000 ஓட்டு 500 ஓட்டு விழுந்தாலும் இந்த சார்ல நம்ம இழந்த ஓட்டை இதுல கொண்டு வரலாம் அப்படிங்கிறதுக்காக அவங்க பண்ணியிருக்காங்க. நேட்னா வட அமெரிக்க தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முதல் மாநாடு ஏப்ரல் 5, 2026 ஞாயிற்றுக்கிழமை அமெரிக்காவின் தலைநகர் வாஷிங்டன் DC புறநகரில் காலை 9:30 மணி முதல் மாலை 5 மணி வரை பதிவு மற்றும் உணவுக்கு கட்டணங்கள் இல்லை. உங்கள் வருகையை the natna.org ரிஜிஸ்டரில் கட்டாயம் பதிவு செய்யுங்கள். நம்ம பண்ணை இயற்கை அங்காடி. தொடர்புக்கு 87 54 44 92 99. உலகில் எங்கு பிறப்பினும் தமிழ் கற்கலாம் கற்பிக்கலாம். ஔவையார்பாடசாலை.org. நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நவநீத். இன்னைக்கு நம்ம கூட மூத்த வழக்கறிஞர் திரு வரதராஜன் அவர்கள் இருக்காங்க. அவங்களோட தான் பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம். 2026 களம் இப்ப எப்படிப்பட்ட ஒரு நிலவரத்துல இருக்கு? ஏன்னா இப்ப நம்ம அரசியல் நிலவரம் போன தடவை 9 கட்சி கூட்டணி திமுக, இந்த தடவை 25 கட்சி கூட்டணி. ஏன் 9 கட்சியா இருந்து 25 கட்சி கூட்டணியை சேர்த்தாங்க அப்படின்னா தோல்வி பயமா? ஏன் அந்த அளவுக்கு கொடுக்கணும்? அந்த 25 கூட்டணியில 16 கட்சி புதுசா வந்த 16 கட்சிகளும் பெரும்பாலானவை ஜாதி கட்சிகள். 2வது, இதுவரை மக்களுக்கு அப்படி ஒரு கட்சி இருக்குன்னே அறிமுகம் இல்லாத கட்சி. 3வது, எலெக்ஷன் கமிஷன்ல போய் பாத்தீங்கன்னா இந்த 16 கட்சியில ஒரு கட்சி கூட எலெக்ஷன் கமிஷன்ல பதிவு செய்யப்படல. என்னை பொறுத்தவரை அதுக்கு காரணம் சார் இதுல 75 லட்சம் வாக்காளர்கள் போலி வாக்காளர்கள் நீக்கப்பட்டாங்க. அப்ப அதை நீக்கினதுனால அதை ஈடுகட்டுவதற்கு என்ன செய்யணும்? அதுக்காகத்தான் இந்த 16 கட்சி எல்லாம் கூட்டிட்டு ஏதோ ஒரு தொகுதிக்கு 1000 ஓட்டு 500 ஓட்டு விழுந்தாலும் இந்த சார்ல நம்ம இழந்த ஓட்டை இதுல கொண்டு வரலாம் அப்படிங்கிறதுக்காக அவங்க பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. சிறுபான்மை இனத்தை சேர்ந்தவர் விஜய். சிறுபான்மையினுடைய ஒட்டுமொத்த வாக்கும் 2021 திமுகவுக்கு போச்சு. அதனால சிறுபான்மை இனத்தின் பெரும்பாலான வாக்குகள், போன தடவை திமுகவுக்கு விழுந்த வாக்குகள் பெரும்பாலானவை விஜய் கட்சிக்கு போயிடும். இதுவும் திமுகவுக்கு மிகப்பெரிய அடி சறுக்கல். 3வது, இன்கம்பன்சி, ஆட்சி மேல் உள்ள வெறுப்பு. சொத்து வரியை 200 ஆகிட்டாங்க சதவீதமா. எலக்ட்ரிசிட்டி பில் எல்லாம் வாடகையை விட அதிகம் செலவு. பாலியல் பலாத்காரங்கள் எல்லாம் நிறைய நடந்து பெண்களுக்கே பாதுகாப்பு ஒரு கேள்விக்குறி மாதிரி ஆயிடுச்சு. அது பழைய மாதிரி இருந்திருந்தா அது என்டிஏ கூட்டணிக்கு போயிருக்கும். ஒட்டுமொத்த ஆன்டி இன்கம்பன்சி வாக்குகள். இந்த தடவை விஜயும் என்டிஏ கூட்டணியும் அதை பகிர்ந்துக்குவாங்க அப்படிங்கிறது தான் ஒரு வித்தியாசம். அதனால எந்த இதுல பார்த்தாலும் திமுக இழக்க போகும் வாக்குகள் அதிகம். அதனால இந்த தடவை திமுகவுக்கு ஜெயிக்கிறதோ ஆட்சி அமைக்கிறதோ
அவ்வளவு எளிதாக இருக்காது அப்படிங்கிறது தான் நம்முடைய கருத்து. இப்ப இதே கூட்டணியில இருக்கக்கூடிய திருமாவளவன் வந்து நேரடியா நீங்க சொன்ன மாதிரி ஒரு விஷயம் சொன்னீங்க, சட்டம் ஒழுங்கை பத்தி. சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் நல்லா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம திருமாவளவன் அவர்கள் சொல்லியிருக்காரு. ஆம்ஸ்டாங் கொலை வழக்கா இருக்கட்டும், இல்ல ஆகாஷ் அவர்களுடைய இதுவா இருக்கட்டும், இப்ப சமீபத்துல சிங்கப்பெருமாள் கோயில்ல வெட்டி கொல்லப்பட்ட ஒரு இளைஞனா இருக்கட்டும், எல்லாருக்குமே வந்து இந்த 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 தமிழ்நாட்டினுடைய நிலைமை வந்து கிட்டத்தட்ட ஒரு இந்த பீகாரினுடைய நிலைமை மாதிரி மாறிட்டு வருதோன்ற அந்த ஒரு பயம் இருக்கு. அப்படி இருந்துமே ஆட்சியாளர்கள் இதை மறுத்து நேரடியா எதிர்த்து பேசாம இல்ல எல்லாமே சரியாதான் இருக்கு அப்படிலாம் ஒண்ணுமே இல்லை, அப்படி அதை இப்ப மக்களை வந்து உண்மையிலே வந்து திரையை போட்டு மூட நினைக்கிறாங்களா? அது எல்லா கொலைகள், இந்த மாதிரி பாலியல் பலாத்காரங்கள் இதெல்லாம் எல்லா மாநிலத்திலையும் நடக்கும். இவங்களை ஏன் குற்றம் சொல்லணும்னா, பெரும்பாலான கொலைகள்ல சம்பந்தப்பட்டவன் திமுக கூட்டணி கட்சியாகவும் இருக்கான். பாலியல் பலாத்காரத்துல சம்பந்தப்பட்ட பெரும்பாலானவங்க திமுகவை சேர்ந்தவங்களா இருக்காங்க. மக்களுக்கு அதுதான் போகும், உன் கட்சிக்காரன் தானே பண்றான். அப்ப என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா, அவனுக்கு என்ன தைரியம், நம்ம கட்சி ஆட்சியில இருக்கு, நம்ம என்ன செஞ்சாலும் போலீஸை கேள்வி செய்ய மாட்டாங்க, கேள்வி கேட்க மாட்டாங்க, நம்ம கட்சி தலைமை நம்மளை காப்பாத்திருக்கிற தைரியம் தான். அதனாலதான் இவங்க மேல இவ்வளவு குற்றச்சாட்டு வருது. எல்லாத்துலயும் இதுதான். இப்ப ஆம்ஸ்ட்ராங்னு சொன்னீங்க, ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு என்னாச்சு? ஒரு அரசியல்வாதி மேல குற்றம் சாட்டினாங்களா இல்லையா? ஆம்ஸ்ட்ராங்குடைய குடும்ப உறுப்பினர்களே குற்றம் சாட்டுறாங்க. அது அரசியல், அவங்க வந்து திமுகவுடைய கூட்டணி கட்சி. அப்படி இருக்கும்போது சரி, அப்படியே இருக்கீங்க, அதுல வந்து கொலையாளிகளை பிடிக்கிறாங்க, பிடிச்சு கொலையாளிகளை ரிமாண்ட் பண்ணிக்கிறாங்க. அதுல திருப்பி ஒரு கொலையாளியை கூப்பிட்டு போலீஸ் சுட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? அந்த ரகசியம் தெரிந்த குற்றவாளியை போலீஸ் சுட்டு இருக்காங்க. அப்ப ஆளுங்கட்சியை காப்பாத்துறதுக்கான விஷயம் அப்படின்னு தானே கருதப்படுது. இப்ப அஜித்குமார் கொலை வழக்கு எடுத்துக்காங்க. நிகிதாவுக்கு வந்து நிகிதாவுக்காக அவன் அடிச்சு நகையை வாங்குங்கன்னு சொன்னது யாரு? மேலிடம்னா ஐபிஎஸ் அதிகாரிகள், ஐஏஎஸ் அதிகாரிகள், ஒரு அரசியல்வாதி, இவங்க எல்லாம் சம்பந்தப்பட்டிருக்காங்க அப்படின்னு தான் செய்தி வந்தது. கடைசி நிகிதா வழக்க சிபிஐ கண்டுபிடிக்க முடியலன்ட்டாங்க. அப்போ மேல வந்து இதுக்கு காரணமா இருந்த உயர் அதிகாரிகள், அரசியல் சம்பந்தப்பட்ட பெரும்புள்ளிகள்னா தண்டனையை அவங்களுக்கு இதிலே கொண்டு வராம கீழே முடிச்சுட்டாங்க. அப்ப எதையோ மறைக்கிறாங்க, இந்த ஆட்சியாளர்கள் வந்து தான் செய்த வந்து மறைக்கிறாங்க அப்படிங்கிறது மக்களுக்கு வெட்ட வெளிச்சமா தெரியுங்க. அதனாலதான் இவங்க மேல போகணும். ஆகாஷ்ன்னு சொன்னீங்க, அவன் ஒரு பாவம், இது பட்டியல் இனத்தை சேர்ந்த ஏழை பையன். நான் பாவம் ஏன் சொல்றேன்னா, ஏழை அவன், ஜாதி அடிப்படையில நான் சொல்ல. அஜித்குமார் ஏழை தானே, 10,000 சம்பளத்துக்கு இருக்கிற ஒரு வாட்ச்மேன். இவர்களுக்கெல்லாம் யார் குரல் கொடுக்கறதுக்கு சமுதாயத்தில் யார் இருக்கா? ஏழைகளுக்காக குரல் கொடுக்கறவங்க அவங்க இருக்கணும். அதனால ஊடகங்கள் தான் அந்த குரல் கொடுக்கணும். ஆனா ஊடகங்களையும் மறைக்கிறாங்க, அதை பெருசுபடுத்தாம காமிக்கிறாங்க. கொலைகேசுன்னு கூட்டிட்டு போய் விசாரிச்சா கொலை பண்ணிடுவீங்களா? அப்படின்னா காட்டு மிராண்டித்தனமான ஒரு காவல்துறையத்தானே இருக்கீங்க. ஸ்காட்லாந்து யார்டுக்கு இணையான காவல்துறைன்னு இன்னுமே சொல்லாதீங்க. ஸ்காட்லாந்து யார்டு காவல்துறையில போய் பாருங்க. இது ஒரு கேஸுக்கு கூட்டிட்டு போய் தலையில தொங்க விட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கானான்னு பாருங்க. விஞ்ஞானம் எவ்வளவோ முன்னேறிடுச்சு, போட்டு அடிச்சு அவங்க ஆளையே கொலை பண்ணிட்டு சர்வசாதாரணமா குற்ற உணர்வு இல்லாம இருக்காங்க. ஆளுங்கட்சியா இருக்கிறவங்க நடுநிலைத்தன்மையா அவர்களை வந்து தண்டனை வாங்கி கொடுக்கணும். பத்திரிகையில மீடியால வந்ததுங்கிறதுனாலதான் கைது செய்யப்படுகிறாங்க. மற்றபடி ஆளுங்கட்சி ஒரு சமூக பொறுப்போடு இதை வந்து அவங்க மேல நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால பொதுமக்களுக்கு என்ன அதுன்னு கேட்டீங்கன்னா, சட்டம் ஒழுங்கு சீரழிந்து விட்டது. அதிகாரிகள்லாம் அவங்களுக்கு வேண்டியாது. அவங்க அந்த அதிகாரியால நல்லது நடக்குதா, இதா தான் பேச்ச கேட்கிறானா அவன் தான் அதிகாரி. நாட்டு திறமையா சட்டம் ஒழுங்கு பராமரிக்கிறானா, திறமையான அதை பத்தி யோசிக்கவே மாட்டேங்கிறீங்களா? அவன் மாட்டேங்கிறாங்க. அதனால இந்த கட்சி மேல, இந்த ஆளுங்கட்சி மேல அவ்வளவு பெரிய விருப்பம் மக்களுக்கு வந்ததுக்கு காரணமே இவர்களுடைய அணுகுமுறை. டிஜிபி பதவியெல்லாம் போட்டு போக வேண்டியதுதானே. உங்களுக்கு என்ன வந்தது? அதாவது எந்த ஆட்சி வந்தாலுமே டிஜிபியில ஐபிஎஸ்ல மூத்த அதிகாரிகள் சீனியர்கள் போட போறாங்க. உங்களுக்கு என்ன வந்தது? சீனியர்களை விட்டுட்டு உங்களுக்கு வேண்டிய நம்மங்களெல்லாம் ஜூனியர்கள் எல்லாம் போடுவீங்க. தமிழ்நாட்டுல எல்லாம் இழிச்சவன் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருப்பான். சுப்ரீம் கோர்ட்ல இழிச்சு வாங்கல, சுப்ரீம் கோர்ட் தான் கைட்லைன்ஸ் கொடுத்துருக்கானே. 3 மூத்த அதிகாரிகள்ல ஒரு ஆளை போடுங்கிறாங்களே. அப்போ உங்களுக்குன்னு ஒரு சாம்ராஜ்யம் அமைச்சுப்பீங்க. உங்களுக்கு வேண்டிய அதிகாரியை தான் டிஜிபி ஆக்குவீங்கன்னா இது என்ன நாடா இல்ல சுடுகாடா? அதனாலதான் சொல்றேன், இவங்களுடைய ஒவ்வொரு அணுகுமுறையும் முட்டாள்தனமான அணுகுமுறை. 2வது, சட்டத்துக்கு மீறி பண்றாங்க. அதுதான் பெரிய விஷயம். எல்லா வேலையும் பொய் வழக்குகள் எல்லாம் போடுறாங்க.
உண்மையா இதை பண்ணவங்க மேல கைது பண்ண மாட்டேங்கிறாங்க. இவங்களை தாக்கி பேசினா கைது பண்ணி இப்ப சவுண்ட் துரத்திக்கிட்டு இருக்காங்க. அதே இது பாருங்க, பெண்களை விபச்சாரிகள்னு சொன்னாங்க அந்த இவர் பொன்ராஜ். விஜயே நேரு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு. இன்னைக்கு ஒரு எஃப்ஐஆர் போடுறாங்கடா. KNR மேல எஃப்ஐஆர் போடுங்கிறான் இடி. உயர் நீதிமன்றம் எஃப்ஐஆர் போடுங்கிறாங்க, போடுறாங்களா? அப்ப தப்பு செய்யறவங்களை விட்டுறாங்க. அதனால உங்களுக்கு இந்த எலெக்ஷன்ல சரியான அடி கிடைக்கும். அடி கிடைக்கணுங்கிறது தான் என்னுடைய. மனசாட்சி இல்லாமல் ஆட்சி செய்பவர்கள் ஆட்சி பண்ணவே முடியாது. ஒரு சக்தின்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த சக்தியே அவர்களை அழிச்சோம். ஏன்னா கட்சிக்காரன், சொந்தக்காரன் இதெல்லாம் பார்க்கக்கூடாது. அதுதான் காவல்துறை. அந்த காவல்துறையை சீரழிச்சுக்கிட்டு இருக்காங்க. எம்ஜிஆர்லாம் காவல்துறையை நிர்வகிச்சார, எவ்வளவு நடுநிலையோட எவ்வளவு இதோட பண்ணாங்க. கட்சிக்காரன் தப்பு பண்ணவன ஏன் காவல்துறை கைது பண்ணலன்னு கேட்டார். என் கட்சிக்காரன்னு கைது பண்ணலையா? கைது பண்ணி உள்ள போடுங்கன்னு சொன்னார். அதுல இருக்கக்கூடிய ஒரு இதுல மனசாட்சி ஒரு 10% கூட உங்க யார்கிட்டையும் இல்லையா? கட்சிக்காரனை விட்டுடுறீங்களே. ஆமா, இன்னைக்கு இத ஒரு ஆபாச பேச்சாளருக்கு 2 வருஷம் தண்டனை கிடையாது. உடனே காப்பாத்தி பெயில் வாங்கி கொண்டு போயிருக்கீங்க. பொன்முடிக்கு 3 வருஷம் ஜெயிலுட்டாங்க. சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் கோடிக்கணக்கான பணத்தை செலவு பண்ணி பொன்முடியை திருப்பி கொண்டாந்து மந்திரி ஆக்குறீங்க. மனசாட்சிக்கு விரோதம் இல்லையா? அவர் செந்தில் பாலாஜி கைதெல்லாம் பண்ணி அவர் மேல அவ்வளவு குற்றச்சாட்டு, வேலை வாங்கி தரேன்னு 100 பேருக்கு மேல ஏமாத்திருக்காரு. அவருக்கு குற்றம் செய்தவருக்கு இது இலாக்கா இல்லாத அமைச்சர்னு வாங்கிக்கிட்டு வேடிக்கை பார்க்குறீங்க. கடவுள் 5 வருஷம் உங்களுக்கு ஆட்சியை கொடுத்து பார்த்தானே, மனசாட்சிப்படி செயல்பட வேண்டாமா? தப்பு பண்ணா எது பண்ணாலும் நீங்க உங்க இதுல உங்க இஷ்டத்துக்கு வச்சுக்குவீங்களா? அதனால உங்களுக்கு தண்டனை காத்திருக்கிறது தான் என்னுடைய கட்சி சார்பில் நான் பேசுறேன். ஒரு மனிதனாக, மனசாட்சி உள்ள மனிதனாக பேசுகிறேன். இப்படி ஒரு ஆட்சி இந்த நாட்டுல இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. திருமாவர்களுடைய சீட் ஷேரிங்கை விட தேமுதிகவுக்கு சீட் ஷேரிங் அதிகமா கொடுத்துருக்காங்க. ஒண்ணு, திருமாவர்களுடைய கட்சி அப்படின்றத தாண்டி திருமாவுடைய ஃபேஸுக்காக ஒரு பிராண்ட் வேல்யூ இருக்கு. அதுதான் ஓட் பர்சன்டேஜா இன்னைக்கு நாங்க கன்வெர்ட் பண்ணிருக்கோம்னு நிறைய இடங்கள்ல பேசி மாறுதட்டி கொள்றதா இருக்கட்டும், இல்ல பாராளுமன்ற உறுப்பினராக பேசுறதா இருக்கட்டும். பெரிய அரசியல் உள்ள இருக்கிறது. திருமாவளவனுக்கு ஃபேஸ் வேல்யூ இருக்கிறது தான் நீங்க சொல்றீங்க. திருமாவளவன் ஒரு ஜாதி கட்சியை தான் வச்சிருக்காரு. மற்ற ஜாதியை சேர்ந்தவங்க எல்லாம் திருமாவளவனாலே இருக்கிறாங்க. அவருடைய அந்த ஜாதியை சேர்ந்தவர்கள் பெரும்பாலான இளைஞர்கள் விஜய்க்கு ஆதரவாளர்கள் போயிட்டாங்க. அதனால திருமாவளவன் ஒரு பெரிய அரசியல் சக்தி கிடையாது. ஒரு காலத்துல திருமாவளவனுடைய உண்மையான பலம் என்ன? 2016 மக்கள் நல கூட்டணின்னு வச்சு விஜயகாந்த், மதிமுக, 2 கம்யூனிஸ்ட், இவங்க திருமாவளவன் எல்லாம் சேர்ந்து 6% ஓட்டு தானே வாங்கினாங்க. அப்ப திருமாவளவனோட பங்கு 1%, 1/2% தானே இருக்கும். இந்த 1%, 1/2% வாக்குக்கு 8 சீட்டு கொடுத்துருக்காங்கன்னா ஏமாந்துருக்காரு ஸ்டாலின் அப்படிங்கிறது. அதே மாதிரி தேமுதிக போன தடவை டிடிவி தினகரனோட நின்று 60 தொகுதியில நின்று 2 லட்சத்தி நெருக்கமான வாக்குகளை தான் பெற்றிருக்காங்க. சதவீதத்தில் எடுத்தா 0.4 அதுவும் கூட்டணியில. அப்ப அவங்களுடைய பலம் என்ன? அவருக்கு போய் ஒரு ராஜ்யசபா சீட்டு 10 சீட்டு ஏன் கொடுக்குறாங்கன்னா பெரிய பாலிடிக்ஸ். பிரேமலதா சபரீசனை பிடிச்சு, ஏவா வேலுவை பிடிச்சு, இவங்களை பிடிச்சு வெறும் அரசியல் மட்டும் இல்லைங்க, சொந்த பிரச்சனைகள், சொந்த டீலிங் இதெல்லாம் முடிச்சு விட்டாங்க. அதனால அவங்களுக்கு ஸ்டாலினை ஏமாத்தி 10 சீட்டையும் இதையும் கொடுத்து முடிச்சிருக்காங்களே ஒழிய உள்ளுக்குள்ள நடந்த பாலிடிக்ஸ். ஏவா வேலு அவருக்கு நெருக்கமா இருக்காங்க. யாருக்கு? பிரேமலதா. அந்த நெருக்கத்தை பயன்படுத்தி நான் இவர்கிட்ட சொல்லி அதிக சீட் வாங்கி தரேன் அப்படின்னு அவர் சொன்னதும் சரி. சபரீசனை அவங்க பிடிச்சி, சபரீசன் பின்னுங்கிற ஒரு அமைப்பு வச்சிருக்காரு. நான் இதெல்லாம் எடுத்துட்டேன், கணிப்பு, தேர்தல் கணிப்பு. அவங்க 1000 ஓட்டு, 1500 ஓட்டு 2000 ஓட்டெல்லாம் 17 தொகுதியில வாங்கியிருக்காங்க. அந்த 2000, 1500 இருந்தா நமக்கு வெற்றி வாய்ப்பு நிறையா வரும். அதனால கொடுக்கலாம்னு சொன்னது சபரீசன். ஆனா சபரீசன் சொன்னது சரியா இருக்குமா? சபரீசன் அவருக்கு என்ன பிரசாந்த் கிஷோர் நினைப்பா? பிரசாந்த் கிஷோரே ஒரு ஏமாற்று பேர் அரசியல்வாதிகளை ஏமாத்தி உங்களுக்கு ஜெயிக்க வைக்கிறேன், வாக்கு இதெல்லாம் கூட காமிக்கிறேன் அப்படின்னு 400 கோடி 500 கோடின்னு ஏமாத்தி வாங்கினாங்க. அவரே கட்சியை ஆரம்பிச்சு டெபாசிட் போச்சு பீகார்ல. அவர் இன்னொரு கட்சியை எப்படி ஜெயிக்க வைக்க முடியும்?
அடிப்படை விஷயம் தெரியாம பிரசாந்த் கிஷோர் செஞ்சதெல்லாம் இவர் ஒரு பெண்ணுன்னு ஒண்ணு உருவாக்கிக்கிட்டு இவருக்கு வேண்டியவங்க இவருடைய ஆதரவாளர்கள் இவங்களை எல்லாம் வந்து இவருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி ஸ்டாலின்கிட்ட சொல்லி அவங்களெல்லாம் வேட்பாளராக அறிவிச்சிருக்கான் திமுக. அதே மாதிரி நாளைக்கு ஸ்டாலினுக்கு பிறகு ஏதாச்சும் வந்து ஆட்சியை பிடிப்பதற்கு பிரச்சனை வந்தால் தனக்கு சில எம்எல்ஏக்கள் வேணுங்கிறதுக்காக தேமுதிகவை தன் கையில வச்சுக்கணும்னு சொல்லி திமுகவுக்கு ஆதரவான ரிப்போர்ட்டை கொடுத்து ஸ்டாலினை ஏமாத்தி 10 சீட்டை கொடுத்துருக்காங்களே ஒழிய அவர்களுக்கு செல்வாக்குங்கிறது ஒண்ணும் கிடையாது. இவங்க போனதுனால என்ன லாஸ்ன்னு கேட்டீங்கன்னா இவர்கள் நிற்கும் 10 தொகுதியிலையும் திமுக வேகமா வேலை பார்க்க மாட்டாங்க. அதனால இந்த 10 தொகுதியை வந்து எதிர்கட்சிக்கு போகும். இப்போ ஸ்டாலின் 175 தொகுதிங்கிறாரு. அது வந்து உதயசூரியன் தான் 175 தொகுதி, திமுக 175 தொகுதி இல்லை. இப்ப பாத்தீங்கன்னா ஸ்டாலின் ஒரு 160 தொகுதியில தான் நிற்பாரு அவர் கணக்குப்படி கட்சிக்காரன். அப்ப 74 தொகுதி வந்து கூட்டணி கட்சிகளுக்கு போகும். இந்த 74 தொகுதி ஈஸியா ஜெயிச்சிருவாங்க எதிர்கட்சி. நேரடியா ஆமா, ஒரு 10-15 போடுச்சுன்னா கூட 60-70 தொகுதி அவங்களுக்கு சாலிடா வந்து. அப்ப மீதி ஒரு 50 சீட்டு தான் அவங்களுக்கு தேவை ஆட்சி அமைக்க. அதுல ஒரு ஓட்டை விட்டாரு. இப்ப இதுல கொடுத்துருக்காங்க அப்படின்னா என்டிஏல அதான் விஜய் கூட்டணியே இல்லை. சோ அவர்களுக்கு ஜெயிக்கிறது ஈஸி. கேடஸ் எல்லாம் வேலை பார்ப்பான். விசில் எல்லா தொகுதியிலும் விசில். திமுகவுக்கு அப்படி இல்லை. அதோட இவர் உதயசூரியன் வச்சிருக்கிற இடத்துல ஒண்ணுக்கு மேல இது இல்லாதவங்கள போட்டிருக்காங்க. என்டிஏ அப்படி இல்லை. பிஜேபி வந்து கொடுத்துருக்காங்க. பிஜேபிக்குன்னு கொஞ்சம் கூட்டம், ஒரு ஓட்டு பேங்க் இருக்கு. பாட்டாளி மக்கள் கட்சின்னு கொடுத்துருக்காங்க, அதுக்கும் ஓட் பேங்க்குங்கிறது இருக்கு. சாலிட் ஓட் பேங்க்குங்கிறது இந்த 2 கட்சிக்கு இருக்கு. மற்ற கட்சிகளுக்கு இல்லை. நானுமே அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட சீட்டு 1-2 தான். தினகரனுக்கு தான் ஏமாந்துட்டாங்க. தினகரனுக்கு 10 சீட்டோ 12 சீட்டோ கொடுத்தா அதுதான் தினகரனுக்கு ஒரு செல்வாக்கும் இல்லை. அதுவும் இப்ப சசிகலா தனியா பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் அவர்கிட்ட இருந்த பல பேர் சசிகலா பக்கம் போயிட்டாங்க. தினகரன் விஷயத்துலதான் அவங்க ஏமாந்துருக்காங்க. என்டிஏ இவங்க வந்து ஜாதி கட்சி இது விஷயம் எல்லா இதுலையுமே அவங்க ஏமாந்துட்டாங்க. அதனால திமுகவின் கூட்டணி கட்சிகள் இருக்கும் அத்தனை தொகுதிகளிலும் பெரும்பாலான தொகுதிகளில் மற்ற கட்சிகள் என்டிஏவோ விஜய் கட்சியோ ஈஸியா ஜெயிச்சுட்டு போயிருவாங்க. அப்ப திமுகவுக்கு இது மிகப்பெரிய வீழ்ச்சி ஆகும் அப்படிங்கிறது தான் அரசியல் கணக்கு.